கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவை அன்னை மரியாளின் கணவராகிய தூய யோசேப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல தருணத்திலே அவருடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் எப்போதும் நம் உள்ளத்திலே நிலைத்திருக்கட்டும். ஒரு குடும்பம் எப்படி புனிதமாக இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பவர் புனித யோசேப்பு. இன்றைய உலகில் பல குடும்பங்களிலே அன்பு குறைந்து வருகின்றது, உறவு குறைந்து வருகின்றது, புரிதல் குறைந்து வருகின்றது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல வீடு, நல்ல கல்வி, நல்ல உணவு ஆகிய அனைத்தையும் கொடுக்கின்றார்கள். ஆனால் பல நேரங்களிலே அவர்கள் குழந்தைகளுக்கு கடவுளை அறிமுகப்படுத்த மறந்து விடுகின்றார்கள். இதனால் தான் பல குடும்பங்களில் அமைதி குறைகிறது, மகிழ்ச்சி குறைகிறது, ஆன்மீக வாழ்க்கை மங்குகிறது. ஒரு குடும்பத்தின் உண்மையான செல்வம் பணம் அல்ல, அது கடவுளின் அருள், அன்பு, ஜெபம் மற்றும் ஒற்றுமை. நாம் பொதுவாக தாயின் அன்பை பற்றி பெருமையாக பேசுவோம். உண்மையிலே ஒரு தாய் பூமியை போன்றவர். பூமி மிகவும் வளமானதாக இருந்தாலும் அதில் விதை போடப்படவில்லை என்றால் பயிர் முளைக்காது. அதுபோல ஒரு குடும்பத்தில் தாய் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் தந்தை என்ற விதை சரியாக இல்லையெனில் அந்த குடும்பத்திலே நல்ல பலன் கிடைக்காது. விதை நல்லதாக இருந்தால் பூமி பலனை தரும். அதுபோல தந்தையின் வாழ்க்கை நல்லதாக இருந்தால் குடும்பமும் ஆசீர்வாதமாக மாறும். அதனால்தான் ஒரு குடும்பத்தில் தந்தையின் பங்கு மிக முக்கியமானது. தந்தை என்பவர் வெறும் சம்பாதிக்கிறவராக மட்டுமல்ல, அவர் குடும்பத்தின் ஆன்மீக தலைவர், வழிகாட்டி மற்றும் பாதுகாவலர். இன்றைய காலத்திலே பல குடும்பங்களிலே அப்பா இருக்கிறார், ஆனால் அப்பா தான் இல்லை என்ற நிலை உருவாகி வருகிறது. அவர் வீட்டில் இருக்கலாம், ஆனால் குழந்தைகளுடன் உறவு இல்லை, அவர்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை, அவருடைய ஆன்மீக வளர்ச்சியில் பங்கு கொடுக்கவில்லை. இதனால்தான் பல குடும்பங்கள் வேதனை அனுபவிக்கின்றன. தந்தையாக இருப்பது ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, அது கடவுள் கொடுத்த ஒரு அழைப்பு. பலர் நினைப்பது போல இறை அழைப்பு குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டும் கிடையாது. நல்ல கணவனாகவும் நல்ல தந்தையாகவும் வாழ்வதும் கடவுள் கொடுத்த ஒரு புனிதமான அழைப்பு. இந்த நற்செய்தியிலே யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கின்றோம். அன்னை மரியா யோசேப்புடன் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றாள். அவர்கள் இன்னும் ஒன்றாக வாழ தொடங்கவில்லை. அப்போது மரியா கருவுற்றிருந்தது தெரிய வருகிறது. யூதர்களின் சட்டப்படி இது ஒரு பெரிய குற்றமாக கருதப்பட்டது. அந்த பெண்ணை கல்லால் அடித்துக் கொள்ளலாம். ஆனால் யோசேப்பு என்ன செய்தார்? திருவிவிலியம் அவரை நீதிமான் என்று அழைக்கின்றது. நீதிமான் என்றால் மனசாட்சிக்கு எதிராக நடக்காதவர், மற்றவரின் மரியாதையையும் வாழ்க்கையையும் பாதுகாக்கிறவர். யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அவர் விரும்பினால் மரியாவை வெளிப்படையாக குற்றம் சாட்டி இருக்கலாம். அப்படி செய்திருந்தால் மரியா உயிருடன் இருக்க முடியாது, குழந்தை இயேசுவும் உயிருடன் இருக்க முடியாது. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. திருவிவிலியம் சொல்கின்றது, அவர் மரியாவை அவமானப்படுத்த விரும்பவில்லை. அதனால் அவர் அமைதியாக விலக நினைத்தார். இதிலிருந்து நாம் ஒரு அழகான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல கணவன் அல்லது மனைவி என்பவர் மற்றவரின் தேவையை உணரும் மனம் கொண்டவராக இருப்பார். குற்றம் சாட்டாமல் புரிந்து கொண்டு பாதுகாப்பவர் தான் உண்மையான குடும்ப தலைவர். திருவிவிலியத்திலே தூய யோசேப்பு ஒரு வார்த்தையும் பேசவில்லை, ஆனால் அவர் செய்த செயல்கள் மிக பெரியவை. அவர் அமைதியாக கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினார். அதனால் தான் திரு அவை அவரை குடும்பங்களின் பாதுகாவலர் என்று அழைக்கின்றது. அவர் பேசவில்லை, ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்வு ஒரு பெரிய போதனையாக மாறியது. இதற்கு ஒரு அழகான சம்பவம் மெக்சிகோ நாட்டில் நடந்ததாக சொல்லப்படுகின்றது. பல வருடங்களுக்கு முன்பு மெக்சிகோவில் ஒரு சிறிய கன்னியர் மடத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டினர். அந்த ஆலயத்தின் மேல் மாடிக்கு செல்ல ஒரு அழகான மர படிக்கட்டு தேவைப்பட்டது. ஆனால் அந்த
படிக்கட்டை எப்படி கட்டுவது என்று யாருக்கும் தெரியவில்லை. பல தச்சர்கள் முயற்சி செய்தார்கள், ஆனால் யாராலும் அதை சரியாக கட்ட முடியவில்லை. அப்போது அந்த கன்னியர்கள் தூய யோசேப்பிடம் 9 நாள் ஜெபம் செய்தார்கள். நீங்கள் ஒரு தச்சர் அல்லவா, எங்களுக்கு உதவுங்கள் என்று வேண்டினார். 9ஆம் நாள் முடிந்த பிறகு ஒரு வயதான தச்சர் அந்த ஆலயத்திற்கு வந்தார். அவர் மிகவும் அமைதியாக இருந்தார். நான் இந்த படிக்கட்டை கட்டி தருகிறேன் என்று கூறினார். அவர் சில மரத்துண்டுகளும் எளிய கருவிகளும் மட்டும் பயன்படுத்தி ஒரு அழகான சுருள் வடிவ படிக்கட்டை கட்டினார். அந்த படிக்கட்டு மிகவும் அதிசயமானது, புதுமையாக இருந்தது. அதில் நடுவில் எந்த தூணும் இல்லை, முழுவதும் மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. வேலை முடிந்த பிறகு அந்த தச்சர் அமைதியாக மறைந்து விட்டார். பின்னர் மக்கள் அவரை தேடினார்கள். யாருக்கும் அவர் யார் என்று தெரியவில்லை, அவர் எங்கிருந்து வந்தார் என்பதும் தெரியவில்லை. அப்போது பலர் நம்பினார்கள், அந்த தச்சர் வேறு யாரும் அல்ல, தூய இயேசு தான். அவர் ஒரு தச்சராக வந்து அந்த புதுமையை செய்தார் என்று. இன்றும் அந்த படிக்கட்டு மெக்சிகோவில் இருக்கின்றது. மக்கள் அதை ஒரு புதுமையாக பார்க்கின்றார்கள். இந்த கதை நமக்கு ஒரு உண்மையை சொல்கின்றது. நாம் கடவுளின் விருப்பத்தின்படி வாழும் போது தூய இயேசு நம் குடும்பங்களிலும் அமைதியாக வேலை செய்கின்றார். அவர் வெளிப்படையாக பேச மாட்டார், ஆனால் அவருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்விலே என்றும் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் தாவீதுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். உன் அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த வாக்குறுதி இறுதியில் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு எளிய மனிதர் தூய யோசேப்பு. அவர் தாவீதின் மரபில் இருந்ததால் இயேசு சட்டப்படி தாவீதின் குலத்தில் சேர்ந்தார். இந்த 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் ஆபிரகாமின் நம்பிக்கை எடுத்து காட்டுகின்றார். மனித பார்வையில் எல்லாம் முடியாததாக இருந்த போதும் ஆபிரகாம் கடவுளின் வாக்குறுதியை நம்பினார். அதே போலத்தான் தூய யோசேப்பின் வாழ்விலும் அந்த நம்பிக்கை காணப்படுகிறது. அவர் புரியாத விஷயத்தையும் கடவுளின் திட்டமாக ஏற்றுக்கொண்டார். கடவுள் சொன்னபோது அவர் உடனே கீழ்ப்படைந்தார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நம்மை நாமே கேட்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே கடவுள் இருக்கின்றாரா? நம் குழந்தைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றோமா? நம் மனைவியை புரிந்து கொள்கின்றோமா? நம் கணவரை மதிக்கின்றோமா? தூய யோசேப்பு நமக்கு சொல்லும் மிக அருமையான பாடம் அமைதி, பொறுப்பு, நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு. ஒரு நல்ல தந்தை தனது குடும்பத்தை பாதுகாப்பார். ஒரு நல்ல கணவர் தனது மனைவியை மதிப்பார். ஒரு நல்ல கிறிஸ்தவர் கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிவார். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தூய யோசேப்பிடம் வேண்டுவோம். எங்கள் குடும்பங்களை காத்தருளும், நல்ல தந்தையாக வாழ அருள்தாரும், எங்கள் குழந்தைகளை கடவுளின் பாதையில் நடத்தும் ஞானத்தை தாரும் என்று ஜெபிப்போம். அப்போது நம்முடைய குடும்பங்கள் நாசரேத்து குடும்பத்தை போல புனிதமான குடும்பங்களாக மாறும்.